நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல், டீசல் இதெல்லாம் சவுதி அரேபியா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல இருந்து நம்ம கைக்கு எப்படி வருதுன்னு தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் இத கேளுங்க. முதல்ல வெளிநாடுகள்ல இருந்து பிரம்மாண்டமான கார்கோ ஷிப்ஸ் மூலமா க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கு வருது. இது பாக்குறதுக்கு தார் மாதிரி கருப்பா கெட்டியா இருக்குமா. இந்த ஷிப்ஸ் எல்லாம் இந்த குஜராத்ல இருக்கிற ஜாம்நகர் இல்லைன்னா நம்ம சென்னை மணலில இருக்கிற ரிஃபைனர்ஸ்க்கு போகும். அங்க இந்த க்ரூட் ஆயில ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. சோ அதை ஹீட் பண்ண டிஸ்டிலேஷன் காலம்ல க்ரூட் ஆயில ஊத்தி ஹை டெம்பரேச்சர்ல அதை ஹீட் பண்றாங்களாம். ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும்ல, அது ஹீட் ஆகும்போது ஆவி மேல பறக்கும். சோ இந்த லைட்டான எல்பிஜி கேஸ் டாப்ல பிரியும். நெக்ஸ்ட் லேயர்ல வந்து பெட்ரோல், டீசல் கிடைக்கும். லாஸ்டா நமக்கு பாட்டம்ல ரோடு போட யூஸ் பண்ற பிட்டமின் தார், அப்புறமா கப்பல்களுக்கு யூஸ் பண்ற கந்தக ஆயில் நமக்கு கிடைக்குது. இப்படி பிரிச்ச இந்த எரிபொருளை பூமிக்கு அடியில இருக்கிற ஹை பிரஷர் பைப்லைன்ஸ் மூலமாவும் ரயில்வே டேங்கர்ஸ் மூலமாவும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டோரேஜ் டெபாட்ஸ்க்கு அனுப்புவாங்க. அங்க இருந்து தான் டேங்கர் ட்ரக்ஸ் மூலமா நம்ம ஏரியா பெட்ரோல் பங்குக்கும் கேஸ் ஏஜென்சிக்கும் வருது. சோ நெக்ஸ்ட் டைம் பெட்ரோல் போட போகும்போது நான் சொன்ன இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.